வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதனை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் துரைமுருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சில மாநிலங்களில் சமீபத்தில் வாக்காளர் பட்டியலில் அதிகமான நீக்கங்கள் நடந்ததாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அத்தகைய நிலை தமிழகத்திலும் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு ஒன்றும் பீகார் போல் அல்ல. விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இங்கு நடக்கும் ஆட்சி பீகாரில் நடைபெறும் ஆட்சி அல்ல. இங்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்கிறார். அவர்களது ஜம்பம் இங்கே செல்லாது. சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுக கூட்டணி சிதைந்துவிடும் என்றும் அதிமுக ஒற்றுமையாகவே உள்ளது என்றும் வரவிருக்கும் தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எடப்பாடி மிகவும் பாவம். ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அது மட்டுமின்றி அவர் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர். பிறகு என்ன திமுக பக்கமா பேசுவார்? திமுக பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது என்று தவக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் குற்றம் சுமத்தியுள்ளார். தவகவிற்கு அரசியலில் சர்வீஸ் இல்லை. அதனால் அவர் சுமத்தும் குற்றத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தமிழக அரசியலில் நிரந்தர எதிரி திமுக என்கிறார்கள். அதிலிருந்தே அவர்களின் அனுபவம் எவ்வளவு என்பது தெரிய வருகிறது. பேரழிவால் பாதிக்கப்பட்ட பிற மாநிலங்களுக்கு பிரதமர் நிதி ஒதுக்கியிருப்பது போல தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படுவதில்லை. அந்த வகையில் தமிழகத்திற்கு கெட்ட பெயர் வரவேண்டும் என பிரதமர் நினைத்தால் அது நல்லதல்ல. ஆனால் பிரதமர் அப்படித்தான் நினைப்பார் போல. அன்புமணி ராமதாஸ் பாமகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள விவகாரம் என்பது அவர்களது வீட்டுக்குள் நடக்கும் விஷயம். அது நமக்கு தேவையில்லை என்று துரைமுருகன் தெரிவித்தார்.